ஏண்டி என்ன பார்த்தா நீ ஓடி போயிருவ, அதனால உன்னை புடிச்சு வச்சிருக்கேன்ற மாதிரியா இருக்கு? அது சரி, இப்ப எதுக்கு நீ பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு, அதான். இருக்குண்டா, உனக்கு ஏன் இருக்காது? போனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதை வச்சு என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கல மவனே. நாளைக்கு காலையில அப்படியே தளத்தலன்னு புடவை கட்டிட்டு வந்து உன்னை எழுப்பணுமா? அதுவும் காஃபியோட. பாரு நாளைக்கு எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாரு. என்னடி என்ன பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? ம், ஆமா இந்திரன், டைம் ஆயிடுச்சு. நீ தூங்கல? நீயும் வாடி, போதும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே தூங்கலாம். ம், தூங்கலாமே. சரி, எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன், தூங்கலாம். ம், சரிடா. டேய் மவனே, பம்பர கட்ட மண்டையா, எப்படிரா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போனை பிடிங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்லாம நீ பாட்டுக்கு ஜாலியா சுத்துறல? இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு எப்படி நீ அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறன்னு மட்டும் பாரு. அண்ணே, பிரியாணி இருக்குங்களா? இருக்குப்பா, ஒரு பிளேட் 150 ரூபா. நிலாமா, உனக்கு எப்போதும் சிக்கன் பிரியாணி தானே பிடிக்கும், இல்ல கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் மாத்திட்டியா? இல்லண்ணே, சிக்கன் தான். ஆதித்யா உங்களுக்கு? எனக்கு பிளெயின் போதும் ப்ரோ. பிளெயினா? ஏன்? அவர் அப்படித்தானே, ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நைட் எல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. அப்படியா? இதுல நீ காலையில பாக்கணுமே அந்த கொடுமைய. எந்திரிச்சு மாங்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுவாரு பாரு, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு மனுஷன். என்ன சொல்ற? தம்பி, எத்தனை பிளேட்டுப்பா வேணும்? அண்ணா, 2 பிளேட் சிக்கன் பிரியாணி, ஒரு பிளேட் எம்டினா. இருங்கப்பா, ரெடியா தான் இருக்கு, வாங்கிட்டு போங்க. ஓய் வாண்டு, என்ன மாம்சே? உங்க அண்ணன் முகத்துல கொஞ்சம் கூட கலையே இல்ல, நோட் பண்ணியா? எப்படி மாம்சம் இருக்கும்? இப்பதான் ஒரு பெரிய கலவரமே முடிச்சு வந்திருக்கு, அதான் அப்படி இருக்கு. சரி, இப்போ இங்க சாய் வந்தானா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே எங்க அண்ணனை விட சந்தோஷமா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கும். அப்ப கூப்பிட்டுருவோம். இந்த நைட்லயா? எப்படி? அதுக்கெல்லாம் ஐயா கிட்ட ஐடியா இருக்குமா? செம்ம ஐடியா இருக்கு. என்ன ஐடியாயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வரும் பாரு. யோ மாம்சே, எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, நீ படிச்ச காலேஜ்ல காதலை சேர்த்து வைப்பது எப்படி அப்படின்னு ஏதாவது கோர்ஸ் இருக்கா என்ன? அந்த சப்ஜெக்ட மட்டும் கரைச்சு குடிச்சிட்டு வந்த மாதிரில இருக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா. அது ஒண்ணும் இல்ல நிலா, இந்த ஆதித்யாவின் சேவை இந்த நாட்டுக்கு மிகவும் தேவைன்ற மாதிரில இருக்கு, அதான் களத்துல இறங்கிட்டேன். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ பேசாம தூக்குல தொங்கிடலாமாமா? என்னடி கட்டின புருஷனை பார்த்து தூக்குல தொங்க சொல்லிட்ட? கட்டின புருஷனை தான் சொல்ல முடியும், பின்ன கட்டாத புருஷனையா போய் சொல்ல முடியும்? சாவடிச்சிருவேன் உன்னை, கடிச்சு போட்டுன்ற பேர்ல மனசுல டென்ஷன் ஆகாத. நிலா, ஆதி, இந்தாங்க. சூர்யா, ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஃபோன் மட்டும் பேசணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. நிலாமா, நீ சூடா சாப்பிடுமா? சரிண்ணே, அவர் பிளேட் அங்க வச்சுட்டு நீ உனக்கு எடுத்து சாப்பிடு. ஹலோ சாய், என்ன பண்ற? நான் சித்தி பேசுறேன்ப்பா. சித்தி, என்னாச்சு? சாய் போனை நீங்க அட்டென்ட் பண்றீங்க, சாய் எங்க போயிட்டா? தூங்கிட்டாளா? இல்லப்பா, அந்த பையன் வந்துட்டு போனதுல இருந்து அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கா. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன், சமாதானமே ஆக மாட்டேங்கிறா. எங்க சாய் கிட்ட போனை கொடுங்க. நான் கொடுக்குறேன்ப்பா. சாய், சாய் இந்தம்மா, ஆதிய நான் பேசணுமா உன்கிட்ட? வேண்டாம் போங்கம்மா, நான் யாருக்கிட்டையும் பேசல. ஏய், என் மேல தானே உனக்கு கோவம், அதை என்கிட்ட காட்டு. அண்ணன் என்னடி பண்ணா? சூர்யா, சொல்லுங்க ஆதி, வாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நான் யாருக்கிட்டையும் பேசல. விடுங்க, நான் காலையில பேசிக்கிறேன். என்னாச்சு? சாய் லைன்ல இருக்கா, என்ன பேசுறான்னு கேளுங்க. சாயா, ஸ்பீக்கர்ல போடுங்க. சித்தி, ஸ்பீக்கர்ல போடுங்க சித்தி. சரி ஆதி, இங்க பாரு, ஆதி எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்னு தெரியல, ஒழுங்கா எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போட்டு இங்க வச்சுட்டு போறேன். சாய் குட்டிமா, சூர்யா நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன். ஓகே ஆதி. சாய்மா, கேக்குதாடாமா? கேக்குதுன்னு சொல்லு. சாய், இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ அழுகிறத நீ பாட்டு. என்ன பாத்துக்கவ? என்ன பாத்துக்க வேணாம்? நீயும் சூர்யாவை வேணாம்னு சொல்ற, அம்மாக்கும் இப்ப சூர்யாவை பிடிக்கல, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? விட்டுடலாம். என்னது, விட்டுடலாமா? ஆமா சாய், அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அவனும் பாவம் தானே, நீ வேணாம்னு சொல்லுவ, உன் பின்னாடி வந்துட்டு இருப்பானா? பாவம் சாய் அவன். அதுனா நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்கும்னு. சாய், என்ன உனக்கு பிடிக்குமா? ஆனா என்கிட்ட வெளியே சொன்னதே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்டி. சாய், பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லி என்ன பண்றது? நீ சூர்யா கிட்ட சொல்லணும். அவன் எப்ப கேட்டாலும் அவனை பிடிக்கலன்னு சொல்ற, அப்ப அவனும் என்னதான் பண்ணுவான் பாவம். அண்ணா, எனக்கு பெரிய குழப்பமா இருக்குன்னு. நான் இப்ப சூர்யா கிட்ட உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல சேர்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சூர்யாவோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடும்லண்ணே, அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு புரியல சாய், நீ என்ன சொல்ற? உன்னால ஸ்பாயில் ஆயிடும்னு நினைச்சா சூர்யா கண்டிப்பா உன்கிட்ட அடுத்து வந்து பேசிருப்பானா? சொல்லு குட்டிமா. அவன் யோசிக்கிறதே வேற. ஈவன் அவன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். என்னன்னு சொல்ற? சூர்யா உன்கிட்ட எதிர்பார்க்கறது
ஜஸ்ட் ஜஸ்ட் லவ் அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒன்றும் இல்லை சாய். நீ அதை மட்டும் பாரு. ஒரு நல்ல ஒய்ஃபா உன்கிட்ட இருந்து அவன் அன்பை மட்டும் தான் எதிர்பார்க்கறான். நீ அதை மட்டும் அவனுக்கு செஞ்சா போதும்னு நினைக்கிறான். ஆனா அவனை காயப்படுத்துறதுல எந்த ஒரு விதத்திலயும் நியாயம் இல்லை சாய். ஒரு பையன், அதுவும் 27 வயசு பையன், இந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறானா எதை பத்தியும் யோசிச்சிருக்காமையா எடுத்திருப்பான். தேங்க்ஸ் ஆதி, எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ணா எனக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள தயக்கமாவே இருக்குன்னு. சரி என்ன பண்ணலாம் சொல்லு. சூர்யாக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இல்லண்ணா, இல்ல. என்ன சாய், இவ்ளோ பேச்சுல தடுமாற்றம், இவ்ளோ தயக்கம்? வேற என்ன பண்ணுவாங்க? நீயும் பிடிக்கலன்னு சொல்லிட்ட. ஓகே, வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணா, நான் சூர்யாவை அவர் முகத்துக்கு நேரா தான் பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனா மனசுக்குள்ள அவர் பிடிச்சிருக்குன்னு. ஹோ, நீ பிடிச்சிருக்குன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா மனசுக்குள்ளேயே வா குடும்பம் நடத்த போற? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே. சரி, இப்ப சூர்யா உன் பக்கத்துல இருந்தா நீ என்ன பண்ணுவ? அதே ஏன் இருங்க என்ன சொல்றான்னு பாப்போம். சொல்லு சாய், இப்ப சூர்யா உன் பக்கத்துல இருந்தா நீ என்ன பண்ணுவ? இப்போ இப்போ சூர்யா பக்கத்துல இருந்தாருன்னா கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சூர்யான்னு கத்துவேன். சூர்யா அழாதீங்க. சரி ஓகே, நீ நினைச்சது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஓகேவா? சரி என்ன பண்ற? சும்மா தானே அழுதுட்டு இருக்க? கீழே வா. சைட்ல இருக்கிற 24/7 பிரியாணி கடையில தான் நிக்கிறோம். வா. யார் யார் இருக்கீங்க? நானும் நிலாவும் தான். சூர்யா அவரு ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. சாப்பாடு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதான் அவரை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்பதான் வரேன். நிலா பசிக்குதுன்னு சொன்னாலா, சரி வான்னு கூட்டிட்டு வந்தேன். அப்போ சூர்யா சாப்பிடலையானா? அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தியா? பாத்தீங்களா பாசத்தை? ஏன் உன் ஆள் என்ன எல்கேஜி பாப்பாவா? வாங்கி கொடுத்து ஊட்டி விட்டு வரதுக்கு? பசிச்சா சாப்பிட போறாரு, விட. இல்லண்ணா, அவரே ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காரு, சாப்பிட்டிருக்க மாட்டாரு. நான் எப்படி இப்ப சாப்பிட முடியும்? ஆத்தாடி, ஒண்ணு கூட்டிட்டாங்கல்ல. இன்னங்க ஜெயில வேற 2 கணக்கு. இதுங்களெல்லாம் எப்படி வச்சுட்டு மேய்க்கிறதுனே எனக்கு புரியலப்பா. ஏமா நீ வாமா செத்த, மனுஷருக்கு டென்ஷன் ஆகுது. கீழே இறங்கி வா. வரேன். ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் நீ சூர்யாக்கு ஒரு வாட்டி கால் பண்ணணும். அவரு சாப்பிட்டாருன்னு நீ கேட்டு சொல்லணும். அவர் சாப்பிட்டேன்னு சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். அடங்குஷால, என்கிட்ட ஒரு பேச்சு, சூர்யா கிட்ட ஒரு பேச்சு, இப்படியே ஆளுக்கு மாத்தி மாத்தி நடிச்சிட்டு இருக்கல. இரு, மித்ரன் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல சாவித்ரி கேரக்டரா போட்டு தர சொல்றேன். அவர் படத்துல நடி, அந்த அளவுக்கு நடிச்சிட்டு இருக்க நீனு. என்னோட நிலைமை உனக்கு என்னைக்குமே புரியாது. நீ போன வை, நான் வரேன். பாத்தீங்களா சூர்யா எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்கான்னு? எப்படி எல்லாம் பேசுவா தெரியுமா? இப்படிதான் என்கிட்ட எப்போதும் பேசுவா. நானும் அவ உங்ககிட்ட வந்து டைரக்டா சொல்லுவா இதெல்லாம் சொல்லலாம்னு வெயிட் பண்ணா எங்க போட்டு இழுத்துக்கிட்டே கிடந்தா. லாஸ்ட்ல இப்படிதான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் அங்கேயும் பேசிட்டு இருந்தாங்க. என் மேல இவ்ளோ காதல வச்சுக்கிட்டு ஏன் ஒரு வாட்டி கூட சொல்லல? இப்பதான் வாட்டி கேக்குறேன். என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான். நான் சாப்பிட்டேன் நான் விசாரிக்கிறா. நான் எப்படி இருக்கேன், என்ன மனநிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். சரி ப்ரோ, விடுங்க. அதான் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் அவளை எப்படி பாத்துக்கணும், என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் சாய் இங்க வர சொல்லியிருக்கேன். நீங்க போய் மறைஞ்சுக்கோங்க. அவ இங்க வரட்டும். அவளை கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டு அப்புறமா நீங்க வெளியே வாங்க. அவளுக்கு இன்னும் ஷாக்கிங்காவும் சந்தோஷமாவும் இருக்கும். சரி ஆதி, அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு சாய் என் மேல லவ் வச்சிருக்கான்னு நீங்க தான் அதை வெளிப்படுத்த வச்சீங்க. தேங்க்ஸ். ஆட இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? யாரையோ சேர்த்து வைக்கிறேன். என் மச்சானையும் என் தங்கச்சியும் தானே சேர்த்து வைக்கிறேன். அதுல என்ன இருக்கு? சரி, நான் போய் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன். சாய் வந்ததுக்கு அப்புறம் வரேன். சரி. இளவரசியே, நன்றாக உறங்கினீர்களா? ரொம்ப வருடம் கழித்து மிகவும் நன்றாக உறங்கினேன். ஆனால் நான் தூங்கவில்லையே. ஏன்? கண்ணை முழிச்சுக்கிட்டே உங்களோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் தூக்கமே வரல. எனக்கு நல்லா தூக்கமும் வந்துச்சு, பாதுகாப்பாவும் இருந்துச்சு. ஏன், நான் வரதுக்கு முன்னாடி அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ? கொஞ்சம் கம்மிதான். சீதா, என்னாச்சு? என்ன ராம், பெண்களுக்கு எந்த இடத்துலதான் பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? பெண் குழந்தைங்க இந்த பூமியில காலடி எடுத்து வச்சதுல இருந்து செத்து போனதுக்கு அப்புறம் மார்ச்சரியில போய் வைக்கிறது வரைக்கும் எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்ல ராம். நீ சொல்றது கரெக்ட் தான் சீதா. சின்ன வயசு குழந்தைங்களை கூட யாரும் விட்டு வைக்கிறது இல்லையே. பார்க்கும்போது தெரியாதா ராம், அந்த குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு? பெண்கள் முன்னேறி வரணும்னு சொல்ற அதே ஆண்கள் கூட்டம் தான்
பெண்களை காலால போட்டு மிதிக்கவும் செய்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது தப்பு பண்ணாம ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு தப்பு பண்ற ஆண்களை எல்லாம் சுட்டு கொன்னுட்டு ஜெயிலுக்குள்ள வந்திருக்கணும்னு தோணுது. கரெக்டு தான் சீதா. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் வெளியே விட்டு வைக்கிறதே தப்பு. 1, 2, 3ன்னு பெண்களோட கணக்கு தான் ஏறிக்கிட்டே போகுதே தவிர தண்டனைகள் 0லே தான் இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எத்தனையோ பெண்களை வலியால துடி துடிக்க வச்சு துன்புறுத்தி அவங்கள சாவடிச்ச பசங்க எல்லாம் வெளியே இருக்கும் போது எந்த தப்புமே பண்ணாத என் சீதா ஜெயிலுக்குள்ள ஆயுள் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஷாம், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க நம்புறீங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே சீதா, நீயே வந்து சத்தியமா நான் தப்பு பண்ணேன்னு என் மேல நீ சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன் சீதா. நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா ஏன் சீதா, என்னோட பாப்பு எப்போதும் தப்பு பண்ண மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எந்த தப்புமே பண்ணாம நான் ஏன் ஜெயில இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உனக்கு பிடிச்சவங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காகவும் அவங்கள காட்டி கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் நீ ஜெயிலுக்குள்ள வந்திருக்கன்னு எனக்கு தெரியும் சீதா. ஆமாராம், எனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் நான் ஜெயிலுக்குள்ள வந்தேன். சீதா, சீக்கிரமாவே ஆதி எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு உன்னை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாரு. நீ கவலைப்படக்கூடாது, சரியா? நான் உன் கூட இருக்கேன். ராம், எனக்கு வெளியே போய் உங்க கூட கலர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா இருக்கு. இந்த இருட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளேயே இருந்து பழகிட்டேன். ஆனா இப்ப வெளியே போகணும் போல இருக்கு ராம். என்னை வெளியே கூட்டிட்டு போங்க ராம். என்னை ப்ளீஸ் எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் ராம். சத்தியம் பண்றேன் சீதா, நம்ம 2 பேரும் இந்த ஜெயில விட்டு போகும்போது கை கோர்த்துட்டே தான் வெளியே போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். இது சத்தியம் சீதா. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன். உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். தூங்குடா தூங்கு. நல்லா அசந்து தூங்குறீங்களோ? இனிமே பாரு, இப்ப எழுப்புல நீ இனிமே ஜென்மத்துக்கு தூங்க மாட்டடா. ஃபர்ஸ்ட் நீ குடிச்சிட்டு வந்த, என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, அதுக்காக உனக்கு மூக்குல குத்துனேன். அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா என் போனை ஒளிச்சு வச்சு பிராங்க் பண்ண. இப்போ அந்த பிராங்குக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதுக்கு நான் என்ன ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு மட்டும் பாருடா, பாரு. மணி 2 போகுது. இப்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். என்ன சொன்ன? தலை புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு காஃபி போட்டு வந்து எழுப்பணுமா? அதே மாதிரி எழுப்புறேன்டா தங்கம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன இதுல ஒரு ட்விஸ்ட்? நம்ம பொண்டாட்டி காலையில 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து நம்மள எழுப்புவான்னு நீயும் தூங்கிட்டு இருக்க நிம்மதியா. ஆனா இந்த நிம்மதி பத்தி உனக்கு தெரியாம போயிடுச்சே. 2 மணிக்கு உன்னை எழுப்பி அலற விடுறேன்டா. இந்திரன், டேய் இந்திரன், சொல்லுடி முழிச்சு பாருடா. சொல்லுடி, என்னன்னா தூக்கமா வருது. என்னங்க? மா, என்னம்மா? அப்பாவை எழுப்புறதுன்னா அப்பா ரூம்ல போய் எழுப்புமா. எதுக்கு என்னங்கன்னு என் காதுல வந்து கத்துற? ஐயோ, அது அம்மா இல்லைங்க, நான் தான். நிம்மதி வந்திருக்கேங்க, எந்திரிங்க. நிம்மதியா? நிம்மதி கனவேதம் கண்டுட்டு இருக்கோமா? நிம்மதி, நான் இங்க இருக்கேங்க. என்னங்க? என்னடி இந்த நேரத்துல விளையாடிட்டு இருக்க? போடி பேசாம. எந்திரிங்க, காஃபி குடிக்க டைம் ஆயிடுச்சுல்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீ ஹஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? ஐயோ, இவ வேற தூக்கத்திலேயே சாவடிக்கிறா. இரு, எந்திரிக்கிறேன். என்னங்க, இந்தாங்க காஃபி. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்னடி இப்படி வந்து நிக்கிற? நீங்க தானே கேட்டீங்க, பொண்டாட்டினா தலைன்னு புடவை கட்டிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு காலையில என்னங்கன்னு காஃபி கொடுத்து எழுப்பணும்னு. அதுதாங்க உங்களுக்காக ஆசையா நான் வந்திருக்கேன். இந்தாங்க காஃபி குடிங்க. ஏய், பயமா இருக்குடி. ஏன்டி இப்படி பேசுற? ஆமா, என்ன ஒரே இருட்டா இருக்கு. இப்ப எதுக்கு நீ காஃபி குடுக்கற? நைட்டு மாதிரி தெரியுது. விடிஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நைட்டு மாதிரியா தெரியுது? மணி என்ன? மவனே செத்துடி, இன்னைக்கு பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு மட்டும் நான் உன்னை அலற விடுறதுல நீ பெட்லயே உச்சு போறடா. ஏய், என்னடி மணி 2 தான் ஆகுது. இப்ப எதுக்கு வந்து காஃபி குடுக்கற? 2 மணினா என்னங்க?
அதுதான் விடிஞ்சிருச்சுல. எப்போ காஃபி குடிச்சா என்ன? உங்களுக்காக ஆசை ஆசையா போட்டுட்டு வந்தேங்க. குடிங்க. நிம்மதி நிம்மதி, இங்க பாரு. நீ சும்மா என்ன கலாய்க்கிறதானே? ப்ளீஸ் டி, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்னமோ வித்தியாசமாலாம் சவுண்டு கேக்குதுடி. தயவு செஞ்சு நார்மலா பேசுடி. நீ வேற கூடிங்க அப்படின்லாம் சொல்ற. ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடி. நீ நார்மலா பேசுடி. என்ன டப்பா வாயன், தவளை வாயன், சிப்பு வாயன், என்ன வேணா சொல்லிக்கோ. என்ன எவ்வளவு கேவலமா வேணாலும் திட்டிக்கோ. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா பேசுடி. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருதுடி. ஐயோ, வாயிலடிங்க. கட்டின புருஷனை யாராவது டப்பா தலையன், தவளை வாயன், சிப்பு வாயன்னு கூப்பிடுவாங்களா? நான் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேங்க. நான் திருந்திட்டேன். இனிமே நான் உங்களை அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். ஆசையா என்னங்க என்னங்கன்னு தான் கூப்பிடுவேன். சரிங்களா? ஐயோ, என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை ஒரு நாள் ஃபுல்லா போனே இல்லாம பைத்தியம் ஆயிட்டாலோ? பேசாம போன் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோமா? பயமா இருக்கு இவளை பார்த்தாலே. ஐயோ, நிம்மதி நிம்மதி, போனு அங்க கிச்சன்ல அரிசி இருக்குல்ல, அந்த டப்பால தான் இருக்கு. எடுத்துக்கிறியாமா? ஃபோனெல்லாம் எதுக்குங்க? அது கிடக்கு. நீங்க சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வெளியே வாங்க. பேய் நம்ம கூட சேர்ந்து பேப்பர் படிக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேய் பேப்பர் படிக்க வெயிட் பண்ணுதா? ஏய் போடி அங்கிட்டு. ஐயோ, இவளை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல பேயெல்லாம் வர. ஏய் நிம்மதி நிம்மதி, நீ என்ன பிராங்க் பண்ற தானே? நான் போனை எடுத்து வச்சது உனக்கு தெரியும். அதனாலதான் நீ ரிவெஞ்ச் பிராங்க் பண்ற, அப்படித்தானே? நிம்மதி நிம்மதி, பயமா இருக்கடி. சிரிக்கிறியா? நான் எங்க சிரிச்சேன்? வாங்க, காஃபி குடிச்சிட்டு பேய் கூட பேப்பர் படிக்க போலாம். வாங்க. இவன் நம்மள விட மாட்டா போலயே. நைட்டு ஃபுல்லா வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். எப்படி அதிக எஸ்கேப் ஆயிருடா இந்திரியா. அம்மா, மலரம்மா, எம்மா. என்னங்க, இருங்க, நானும் வரேன். என்ன தனியா விட்டு போகாதீங்க. என்னங்க? இல்ல, இந்த ரூம பூட்டி வச்சுட்டு போகணும். வெளியே வந்தாலும் வந்துருவா. மவனே செத்தடா நீ இன்னைக்கு. அம்மா ஐயோ சிரிப்பது. ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி பேசி தொண்டையெல்லாம் வலிக்குது. அம்மா ஐயோம்மா வயிறு வலிக்குது.